ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் ஆக்ஷன் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு புல்லட் ட்ரெயின்ல மக்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு போன் கால் ஒன்னு வருது. அதுல பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல நாங்க பாம்பு வச்சிருக்கோம், அது 100 கிலோமீட்டர் ஸ்பீட கம்மியாச்சுன்னா பாம்பு பிளாஸ்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பாம்பை டிஸ்போஸ் பண்றதுக்காக ஒரு பல்கான அமௌண்ட்டையும் கேக்குறாங்க. அப்படி அந்த பாம்பை வச்சது யாரு, எதுக்காக வச்சாங்க, கடைசியில் அந்த பயணிகள் எல்லாம் காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதையும் ஓரளவு பதப்பதைக்கு வைக்கிற அளவு எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அது ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், படத்துல நடிச்சிருக்க பல பேர் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி கேரக்டர் ரேட்டிங்குமே ஹீரோ கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் நல்லாவே எழுதிருக்காங்க. இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துல இவங்க புல்லட் ட்ரெயினை காமிச்சிருக்க விதம்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அதோட ஸ்பீடு, அது எப்படி போகுது, அதனால என்ன பதவிக்கிற விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற மாதிரிலாம் காமிச்சிருக்கிறதெல்லாம் சூப்பராகவே இருந்தது பார்க்கறதுக்கு. படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸும் சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி இவங்க மக்களை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க, அது எதிராக யாரெல்லாம் என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி போற விஷயமும் நல்லா இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட், அதையும் ஒரு நீட்டான பிரசன்டேஷன்ல எழுதி எடுத்திருக்காங்க. படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே படம் பீக்குக்கு போக ஆரம்பிச்சது. அதுல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல எங்கேஜிங்கான படமே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.